என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பற்றி நம்ம ஸ்கூல்லேயே நம்ம படிச்சிருப்போம். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது என்ன, தமிழில் தகு பின்னம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஃப்ராக்ஷனாகவே நியூமரேட்டரும் இருக்குது, டினாமினேட்டரும் இருக்குது. இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னென்னா, இங்கே பாருங்கள், அதனுடைய எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பார்க்கலாம். 1/2, 3/4, 5/12 இப்படி ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், டினாமினேட்டரோடைய நம்பர்லாம் பாருங்கள். இப்போ நியூமரேட்டரில் 1 வந்திருக்கு. இது நியூமரேட்டர், இது என்ன டினாமினேட்டர். தமிழில் நியூமரேட்டர் தொகுதியும்பாங்க, டினாமினேட்டர் பகுதியும்பாங்க. டினாமினேட்டரோட வேல்யூ நம்பர் பாருங்கள். டினாமினேட்டர் நம்பர் தான் பெருசாக இருக்குது. 1 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு. அப்போ டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. 3 பெருசா 4 பெருசா, 4 தான் பெருசு. அப்போ டினாமினேட்டர் பெருசாக இருக்குது. 5 பெருசா 12 பெருசா, 12 தான் பெருசு. அப்போது இந்த இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ என்னவாக இருக்குது, நம்மளுக்கு பெருசாக இருக்குது. அப்போ அந்த டினாமினேட்டரில் பெரிய நம்பர் வந்ததுன்னா இது பேர் என்ன, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம பார்சியல் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். டிகிரி நம்ம செக் பண்ண போகிறோம். நல்லா புரியுதுங்களா? டினாமினேட்டரில் பெரிய நம்பர் வந்ததுன்னா அது என்னென்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டர் கூட கம்பேர் பண்ணணும். நியூமரேட்டரை விட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதே எக்ஸாம்பிளை நம்ம மாற்றி எழுதலாம். அங்கே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல 2/1 கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4 இது அப்படியே தலைகளாக எழுதுகிறோம். உங்களுக்கு புரியிருக்காக இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 12/5. இப்போ பாருங்கள், இதெல்லாமே டினாமினேட்டரா. இது என்னென்ன, இது நியூமரேட்டர், இது என்ன டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டரில் எந்த நம்பர் பெருசாக இருக்குது பாருங்கள். 1 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு. 3 பெருசா 4 பெருசா, 4 தான் பெருசு. 5 பெருசா 12 பெருசா, 12 தான் பெருசு. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரை விட நியூமரேட்டரில் வரக்கூடிய நம்பர் தான் பெரிய நம்பராக இருக்குது. அதாவது நியூமரேட்டரில் வரக்கூடிய நம்பர் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, பெரிய நம்பராக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நியூமரேட்டரில் வரக்கூடிய நம்பர்ஸில் பெரிய நம்பராக இருந்ததுன்னா பெரிய இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 2/2 வருதுன்னு பாருங்கள். இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2 ஈக்குவலாக இருக்கா. நியூமரேட்டர்லையும் 2 இருக்குது, டினாமினேட்டர்லையும் 2 இருக்குது. அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். புரியுதுங்களா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு 2 கண்டிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அடுத்து டினாமினேட்டர் விட நியூமரேட்டர் வரக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக இருந்தாலும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நியூமரேட்டரோட வரக்கூடிய நம்பரும் டினாமினேட்டர் வரக்கூடிய நம்பரும் 2 ஈக்குவலாக இருந்தாலும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். புரியுதுங்களா? சரி, இப்போது இதே கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே கான்செப்டை நம்ம பார்சல் ஃப்ராக்ஷனில் எப்படி டிகிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது தகா பின்னம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதை தான் அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு உண்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்க பாருங்கள். டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். இதுக்கு அதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? அதாவது என்னென்னு பாருங்கள், டினாமினேட்டரோட டிகிரி தான் எப்பவுமே பெருசாக இருக்கணும். அதான் இப்படி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போ என்ன, நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேட்டால் நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக இந்த டெஃபினேஷன் கூட எழுதிக்கலாம். டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். இஸ் லெஸ் தென் தக்கு பதிலாக தான் இந்த சிம்பிள் கொடுத்துருக்கான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சார் டிகிரினா என்ன சார்? இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, பேசிக் கான்செப்ட் இதுதான் பார்க்க போகிறாங்க. டிகிரிங்கிறது என்ன, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர். எப்படி, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. ஹையஸ்ட் பவர் தான் என்னென்னா டிகிரி. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதில் நியூமரேட்டரில் பாருங்கள் 3x + 1 / x² + 4x + 3 இருக்குங்களா. இங்கே எங்கே எக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே தான் எக்ஸ் இருக்குது. அப்போ இது எக்ஸினுடைய பவர் என்னென்னு பாருங்கள் 1. அப்போ எக்ஸினுடைய பவர் என்ன 1. அப்போ நியூமரேட்டர் டிகிரி 1 டிவைடட் பை டினாமினேட்டர் டிகிரி. டினாமினேட்டரில் பாருங்கள் x² + 4x + 3 இருக்கா. இங்கே எக்ஸினுடைய பவர் 1, இங்கே எக்ஸினுடைய பவர் என்ன 2. அப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவரோட மீனிங் புரியுதுங்களா? இங்கே எக்ஸினுடைய பவர் 1மா, இங்கே எக்ஸினுடைய பவர் 2. அப்போ எது ஹையஸ்ட்டு பவர், x² தான் ஹையஸ்ட் பவர். புரியுதுங்களா? எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், அதில் ஹையஸ்ட் பவரை செலக்ட் பண்ணணும். அப்போ என்னென்ன, இதோட டிகிரி என்ன 2. அப்போ 1/2. புரியுதுங்களா? டிகிரிங்கிறது என்ன, எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர். அப்போ இதில் டிகிரி என்ன, x² இருக்குங்களா. அப்போ நியூமரேட்டர் டிகிரி என்ன 2. இதில் பாருங்கள் டினாமினேட்டர் டிகிரி பாருங்கள், x² பெருசா x³ பெருசா, x³ தான் பெருசு. அப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன, இங்கே இந்த இடத்துல 3. புரியுதுங்களா? அப்போ இது நியூமரேட்டர் டிகிரி 2, டினாமினேட்டர் டிகிரி 3. இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸினுடைய பவர் என்ன 1. அப்போ நியூமரேட்டர் டிகிரி 1. டினாமினேட்டர் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. இது இங்கே என்ன இருக்குது, இது 2 x + 3 × x - 4 ரெண்டுமே மல்டிப்ளை இருக்குங்களா.
இப்போ என்ன ஒன்றா மல்டிப்ளை பண்ணலாமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்னென்னு வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்னு வருங்களா. அப்போது இதனுடைய டிகிரி வந்து என்ன 2. இப்போ நல்லா செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்பயுமே என்ன வரும், டினாமினேட்டர் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் வேல்யூ தான் பெருசாக இருக்குது. 1 விட 2 தான் பெருசு, 2 விட எது பெருசு பாருங்கள், 3 தான் பெருசு, 1 விட 2 தான் பெருசு. டினாமினேட்டர் வேல்யூ தான் பெருசாக எப்பயுமே வரும். புரியுதுங்களா. டினாமினேட்டர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வர்றதை பார்த்தா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ பாருங்கள், நல்லா படிச்சு பாருங்கள், டிகிரிங்கிறது என்ன, எக்ஸுடைய ஹையஸ்ட் பவர். அப்போ டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷன். டினாமினேட்டரில் வரக்கூடிய வேல்யூ தான் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் வந்து வேல்யூ வந்து பெரிய வேல்யூ வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ இதே தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு என்ன பாருங்கள், நியூமரேட்டரில் வரக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தோங்க, நியூமரேட்டர் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து பெருசாக வரும்னு பார்த்தோம். அதேமாதிரி நியூமரேட்டர் வேல்யூ வந்து ஈக்குவலாக வரும்னு பார்த்தோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர். சரிங்களா. இப்போ பாருங்கள், அதே தான் கான்செப்ட்டு. டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். டினாமினேட்டரோட நியூமரேட்டரோடைய டிகிரி வந்து பெருசாக இருக்கும், அல்லது நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. இன்னொரு தான் டெஃபினேஷன் சொல்கிறேன் பாருங்கள், டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர். இப்போ பாருங்கள், இதனுடைய டிகிரி பார்க்கலாங்களா. எக்ஸினுடைய ஹையஸ்ட் போகிறதான டிகிரி, இது எக்ஸினுடைய ஹையஸ்ட் போகிறோன்னா 3. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸினுடைய ஹையஸ்ட் போகிறோன்னா 2. இதில் எந்த டிகிரி பெருசாக இருக்குது பாருங்கள், இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். எந்த வேல்யூ பெருசு, நியூமரேட்டரோட வேல்யூ தான் பெருசு. அதனால் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. இங்கே பாருங்கள், இதில் எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன 2. அப்போ இதில் என்னென்னா நியூமரேட்டரோட டிகிரியும் 2, டினாமினேட்டரோட டிகிரியும் வந்து 2, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. புரியுதுங்களா. கிரேட்டர் தெனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஈக்குவலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் டிகிரி பெருசாக இருந்தாலோ, இல்லது நியூமரேட்டரோட டிகிரியும் டினாமினேட்டர் டிகிரி ஈக்குவலாக இருந்தாலோ அந்த ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணக்கூடாது, அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.